அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் அமரர் கல்கி அவர்களின் கல்வனின் காதலி என்ற கதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவு ஆனந்த விகடனில் தொடர்கதையாக வந்த ஒரு கதை. இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. திருநெல்வேலியில் செம்புலிங்கம் என்ற கல்வன் இருந்து வந்தான். அவன் கொள்ளையடித்த பொருட்களை அந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் கொடுத்து வந்ததால் அவனை எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அவனை முத்தையா பிள்ளை என்ற போலீஸ் அதிகாரி கொன்றார். அவரை கல்கி சந்தித்த பிறகுதான் இந்த கதை பிறந்தது. இந்த கதை மொத்தம் 54 அத்தியாயங்களையும் ஒரே ஒரு பாகத்தையும் கொண்டது. கதைக்குள் செல்வோம். கல்வனின் காதலி. அத்தியாயம் 1. பறித்த தாமரை. பூங்குளம் என்று அந்த கிராமத்துக்கு பொருத்தமாய்தான் பெயர் அமைந்திருந்தது. நீர்வளம் நிறைந்த ஊருக்கு உதாரணம் வேண்டுமானால் பூங்குளத்தை தான் சொல்ல வேண்டும். ஆடி ஆவணி மாதத்தில் ஊருக்கு வெளியே சென்று பார்த்தால் குளங்களிலும் ஓடைகளிலும் வாய்க்கால்களிலும் வயல்களிலும் தண்ணீர் நிறைந்து ததும்பி அலைமோதி கொண்டிருக்கும். எங்கெங்கும் ஜலமாகவே காணப்படும். இந்த ஊருக்கென்று அவ்வளவு புஷ்பங்களும் எங்கிருந்து வந்து சேர்ந்தனவோ தெரியாது. குளத்தை தாண்டி அப்பால் போனோமோ இல்லையோ, கொன்றை மரங்களிலிருந்து சரம் சரமாய் தொங்கும் பொன்னிற புஷ்பங்கள் கண்ணை கவர்கின்றன. அந்த மங்களகரமான மஞ்சள் நிற பூக்களிடம் சிவபெருமான் அவ்வளவு காதல் கொண்டிருப்பதில் ஆச்சரியம் என்ன? அப்புறம் இந்த பக்கம் பார்த்தோமானால் வேலி ஓரத்தில் வளர்ந்திருக்கும் பொன்னரளி செடிகளில் பொன்னரளி பூக்கள் கொத்து கொத்தாக பூத்திருப்பதை காண்கிறோம். அத்தகைய பத்தரை மாற்று பசும்பொன்னி நிறம் அந்த பூவுக்கு எப்படிதான் ஏற்பட்டதோ என்று அதிசயிக்கிறோம். வேலிக்கு அப்பால் நெடிது வளர்ந்திருக்கும் கல்யாண முருங்கை மரத்தை பார்த்தாலோ அதிலே இரத்த சிவப்பு நிறமுள்ள புஷ்பங்கள் குலுங்குவதை காண்கிறோம். சமீபத்தில் உள்ள அந்த சிவன் கோவிலைத்தான் பாருங்கள். கோயில் பிரகாரத்தில் மதிலை அடுத்தாற்போல் வளர்ந்திருக்கும் பன்னீர் மரங்களிலே அந்த பன்னீர் புஷ்பங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. பச்சை பசேலென்ற இலைகளுக்கு மத்தியில் இந்த வெண்ணிற மலர்கள் எப்படி சோபிக்கின்றன. அடுத்தாற்போல் இருக்கும் பவளமல்லி மரத்தையும் அதன் அடியில் புஷ்ப பாவாடை விரித்தாற்போல் உதிர்ந்து கிடக்கும் பவளமல்லி பூக்களையும் பார்த்துவிட்டாலோ ஏன் அப்பால் போவதற்கே நமக்கு மனம் வருவதில்லை. ஆனாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு அதோ சற்று தூரத்தில் தெரியும் குளக்கரையை நோக்கி செல்வோம். ஒற்றையடி பாதை வழியாக செல்லும்போது கம் என்ற வாசனை வருவதைக் கண்டு அண்ணாந்து பார்க்கிறோம். அது ஒரு நுணா மரம்தான். பார்ப்பதற்கொன்றும் அவ்வளவு பிரமாதமில்லை. எனினும் அந்த மரத்தின் சின்னஞ்சிறு பூக்களிலிருந்து அவ்வளவு நறுமணம் எப்படிதான் வீசுகின்றதோ. இதோ தடாகத்துக்கு வந்துவிட்டோம். குளத்தின் கரையிலே உள்ள நந்தவனத்திலே மட்டும் பிரவேசித்து விட்டோமானால் திரும்பி வெளியே வருவதே பிரயாசையாகிவிடும். ஆகையால் வெளியிலிருந்தே அதை எட்டி பார்த்துவிட்டு போகலாம். அதோ நந்தியாவட்டை செடிகளில் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் வெண்ணிற பூக்கள் கண்ணை பறிக்கின்றன. அந்த புறத்தில் செம்பருத்தி செடிகளும் வேலி ஓரம் நெடுக கொக்கு மந்தாரையும் இந்தண்டை பக்கம் முழுவதும் மல்லிகையும் முல்லையும் பூத்து குலுங்குகின்றன. அதோ அந்த பந்தலில் ஒருபுறம் ஜாதி முல்லையும் இன்னொரு புறம் சம்மங்கியும் பூத்து நந்தவனம் முழுவதிலும் நறுமணத்தை பரப்புகின்றன. அந்த ஈசானிய மூலையில் ஒரே ஒரு ரோஜா செடி வீட்டுக்கு புதிதாய் வந்த விருந்தாளியைப் போல் சங்கோஜத்துடன் தனித்து நிற்கிறது. அதிலே ஒரு கிளையில் கொத்தாக பூத்த 2 அழகிய ரோஜா புஷ்பங்கள். ரோஜா பூவாம் ரோஜா பூ, பிரமாத அதிசயம்தான் என்று சொல்வது போல் குளத்தின் கரையில் அடர்ந்து வளர்ந்திருக்கும் அரளி செடிகளிலே அரளி புஷ்பங்கள் மண்டி கிடக்கின்றன. கடைசியாக அந்த குளத்தையும் பார்த்து விடுவோம். அது குளமா அல்லது புஷ்பக்காடா? மலர் குளத்துக்கு ஒரு சக்கரவர்த்தி உண்டென்றால் அது செந்தாமரைதான் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை பெரிய பூ! அதுவும் 1 2 10 20 அல்ல, 1000 10000. அவை தலை தூக்கி நிற்கும் கம்பீரம்தான் என்ன! சௌந்தரிய தேவதை செந்தாமரை பூவை தன் இருப்பிடமாக கொண்டதில் வியப்பும் உண்டோ? புஷ்பராஜா குழுவீற்றிருக்கும் இடத்தில் தாங்களும் இருக்கிறோமே என்று வெட்கப்பட்டு கொண்டு அந்த மூலையில் சில அல்லிப்பூக்கள் ஒளிந்து நிற்கின்றன.
இன்னும் சிறிது கூர்ந்து பார்த்தால் சில நீலோத்பலங்கள் இதழ் விரிந்தும் விரியாமலும் தலையை காட்டிக்கொண்டிருப்பதும் தெரிய வருகின்றன. ஆமாம், அங்கெங்கே வெள்ளை வெளர் என்று தோன்றுகின்றவை கொக்குகள்தான். ஆனால் அவை மீனுக்காக தவம் செய்கின்றனவா, அல்லது அந்த அழகு காட்சியிலே மதிமயங்கி போய்தான் அப்படி சலனமற்று நிற்கின்றனவா? நாம் சொல்ல முடியாது. இந்த அற்புத சௌந்தரிய காட்சியிலிருந்து நமது பார்வையை சிறிது வேறு பக்கம் திருப்புவோம். குளத்தின் கரையில் படித்துறைக்கு சமீபத்தில் உள்ள ஒரு சிறு மண்டபத்தை பார்ப்போம். அந்த மண்டபத்தில் இப்போது விபூதி ருத்ர சக்திரியர்களான 2 பெரியவர்கள் உட்கார்ந்து அனுஷ்டமானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தர்மகர்த்தா பிள்ளை, இன்னொருவர் அவருடைய சிநேகிதர் சோமசுந்தரம் பிள்ளை. சிவாய நம, சிவாய நம. உமக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த சிற்றம்பலத்தின் மகனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்கிறார் தர்மகர்த்தா பிள்ளை. தெரியும், ஆனால் அந்த பையன் முத்தையா தான் ஏமாந்து போனான். அவனுக்கு முறை பெண் அல்லவா கல்யாணி என்றார் சோமசுந்தரம். முறை பெண்ணாவது ஒன்றாவது, சுத்த தருதலை பையன். ஒரு காலனா சம்பாதிக்க யோகியதில்லை. அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க என்றார் தர்மகர்த்தா பிள்ளை. இருந்தாலும் அவன் ரொம்ப ஆசை வச்சிருந்தான். காத்திருந்தவன் பெண்ணை நேற்று வந்தவன் கொண்டு போன கதை தான். இப்படி இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் அந்த மண்டபத்தின் அருகே ஒரு இளைஞன் வருகிறான். அவன் காதில் மேற்படி பேச்சின் பின்பகுதி விழுகிறது. அவர்கள் பாரதப்படி அந்த மண்டபத்தின் மேலேறி உச்சியை அடைகிறான். அந்த இளைஞனுக்கு வயது 20-22 இருக்கும். வாகான தேகமும் கலையான முகமும் உடையவன். அவனுடைய தலைமயிரை கத்தரித்து கொஞ்சம் நாளாயிருக்க வேண்டும். நெற்றியின் மேலெல்லாம் மயிர் விழுந்து ஊசலாடி கொண்டிருக்கிறது. தலையை ஒரு குலுக்கு குலுக்கி கண்களை மறைந்த மயிர்ச்சுருளை விலக்கிக் கொள்கிறான். உடனே தொபீரென்று நின்ற வாக்கிலேயே குளத்தில் குதிக்கிறான். அவன் குதித்த இடத்திலிருந்து ஜலம் வெகு உயரம் எழும்பி நாலா பக்கமும் சிதறி விடுகிறது. சில திவளைகள் மண்டபத்தின் அடியில் அனுஷ்டமானம் செய்து கொண்டிருந்த பெரியோர்கள் மேல் விழுகின்றன. நல்ல பிள்ளை, வால் ஒன்று தான் வைக்கல என்றார் தர்மகர்த்தா பிள்ளை. மொரட்டு முத்தையன் என்ற பெயர் சரியாதான் வந்திருக்கு என்றார் சோமசுந்தரம் பிள்ளை. இருக்கட்டும், குளத்தின் குதித்தவன் என்ன ஆனான்? ஆசாமியே காணவே காணோம். 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். ஐயோ, முழுகியே போய்விட்டானா என்ன? ஒரு கணம் நமது நெஞ்சு துணுக்கிடுகிறது. இல்லை, அதோ ஜலத்தில் குமிழி வருகிறதே. கொஞ்ச தூரத்தில் 4-5 எருமை மாடுகள் சுகமாக படித்து கொண்டிருந்த இடத்தில் முத்தையன் ஜலத்துக்கு வெளியே தலையை தூக்குகிறான். அந்த எருமைகளின் வாலை பிடித்து முறுக்கி விரட்டி விடுகிறான். அவை கரையேறி நாலா பக்கமும் ஓடுகின்றன. மண்டபத்தில் இருந்த 2 பெரிய மனுஷர்களும் அடே என்று கூவிக்கொண்டு எழுந்து மாடுகளை நோக்கி ஓடுகிறார்கள். முத்தையன் அங்கிருந்து நீந்தி சென்று குளத்தில் தாமரைகள் பூத்திருக்கும் இடத்தை அடைகிறான். ஒரு தாமரை பூவை பறிப்பதற்காக அதனிடம் அணுகுகிறான். என்ன பிரம்மை இது! பூவிருந்த இடத்திலே ஒரு இளம் பெண்ணின் சிரித்த முகம் காணப்படுகிறதே. முத்தையன் தலையை ஒரு தடவை குலுக்கியதும் முகம் மறைந்து மறுபடி பூவாகிறது. முத்தையன் அந்த பூவை அடிக்காம்போடு பலமாக பிடித்து இழுத்து பறிக்கிறான். அப்பா, என்ன கோபம், என்ன ஆத்திரம்! கோபத்தையும் ஆத்திரத்தையும் அந்த பூவினிடமா காட்ட வேண்டும்? பூவைத்தான் பறிக்கலாம். மனதில் உள்ள ஞாபகத்தை அந்த மாதிரி பறித்து எறிந்துவிட முடியுமா? முத்தையன் பூவுடனே 2 தாமரை இலைகளையும் பறித்து சுருட்டி கொண்டு கரையேறுகிறான். கிராமத்தை நோக்கி நடக்கிறான். அவனை பின்தொடர்ந்து நாமும் செல்வோம். அத்தியாயம் 2. அண்ணனும் தங்கையும். இடுப்பிலே ஈரத்துணி, கையிலே சுருட்டிய தாமரை, தோள்மேல் காம்புடன் கூடிய தாமரைப்பூ. இந்த விதமாக முத்தையன் பூங்குளம் கிராமத்து வேளாளர் வீதி வழியாக சென்றான். இயற்கையாகவே வேகமான அவனுடைய நடை வீதி நடுவிற்கு வந்ததும் இன்னும் சிறிது விரைவாயிற்று. அப்போது அவன் முகம் சிவந்து கண் கலங்கிற்று. பெருமூச்சு வந்தது. நேரே எதிர்புறமே பார்த்து கொண்டு சென்றவன் சட்டென்று இடதுபுறம் நோக்கினான். ஏதோ அவனால் தடுக்க முடியாத ஒரு காந்த சக்தி அவனுடைய கண்களை அப்படி வலிந்து இழுத்ததாகவே தோன்றியது. அவன் பார்த்த இடத்துக்கு நேரே வாசலில் பந்தல் போட்ட ஒரு வீட்டின்
காமராவுள் தெரிந்தது. அந்த ஜன்னலுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் முகம் காணப்பட்டது. அந்த முகத்தின் கருவிழிகளில் ததும்பி நின்ற ஜலத்துளியை ஊடுருவி கொண்டு ஒரு பார்வை கார்காலத்து மின்னலை போல் கிளம்பி வந்தது. அதன் வேகத்தை சகிக்க முடியாமல் முத்தையன் உடனே தன் கண்களை திரும்பிக் கொண்டான். முன்னை விட விரைவாக நடந்து சென்று வீதியின் கோடியில் இருந்த தன் வீட்டை அடைந்தான். அவன் வீட்டுக்குள் நுழைந்தபோது சமையலறை உள்ளிருந்து இனிய பெண்குரலில் பாபநாசம் சிவன் பாடிய குந்தலவராளி கீர்த்தனம் பாடப்படுவது கேட்டது. உன்னை துதிக்க அருள்தா, இன்னிசையுடன் உன்னை துதிக்க அருள்தா என்ற பாட்டை கேட்ட முத்தையன் தன்னை அறியாமல் உற்சாகத்துடன் தலையை ஆட்டினான். மேற்படி பல்லவியை அடுத்து அணு பல்லவியை தானே பாடத் தொடங்கினான். பொன்னை துதித்து மடப்பூவையரை துதித்து சின்னத்தனம் அடைந்து சித்தமும் கலங்கிடாமல். இப்படி முத்தையன் அந்த அணுப்பல்லவியை பாடிக்கொண்டே ஈர வேஷ்டியை கொடியில் உலர்த்தி கொண்டிருந்தான். அப்போது சமையலறையின் கதவை சற்றே திறந்து கொண்டு ஒரு பெண் நிலைப்படியில் நின்றாள். அவளுக்கு வயது 14-15 இருக்கும். முகத்தில் குறுகுறுப்பு, கண்ணிலே விஷமம். அவளை பார்த்ததும் முத்தையனின் உடன் பிறந்தவளாய் இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம். முத்தையன் அணுபல்லவியை நிறுத்தியதும் அவள், அண்ணே, இந்த பாபநாசம் சிவன் ரொம்ப பொல்லாதவராக இருக்கணும். அவர் என்ன எங்கள் அப்படி திட்டுகிறார்? மடப்பூவையருங்கிறாரே, ஸ்திரீகள் எல்லோரும் மடத்தனம் உள்ளவர்களா என்றாள் அவள். முத்தையன் கலகலவென்று சிரித்தான். இல்லை அபிராமி, அதற்கு அப்படி அர்த்தமில்லை. மடப்பூவையர் என்றால் மடம் உள்ள ஸ்திரீகள். மடம் என்பது ஸ்திரீகளுக்கு வேண்டிய 4 குணங்களில் ஒன்று. அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு. அதாவது முக்கியமாக உன்னை போல் வாயாடியாக இருக்கக்கூடாது என்றான் அவன். ஓ அண்ணே, நான் வாயாடிதான். நீ வாயே இல்லாத ஊமை பெண் ஒருத்தியை கட்டிக்கோ. அது இருக்கட்டும், ஸ்திரீகள் பேசத்தான் படாதே தவிர பாடலாமோ கூடாதோ? அதையாவது சொல்லிவிடு என்றாள் அபிராமி. அதற்கு அவன் பதிலை எதிர்பாராமலே சடக்கென்று சமையலறை உள்ளே போய் மேற்படி கீர்த்தனத்தின் சரணத்தை பாடத் தொடங்கினாள் அபிராமி. முத்தையன் உலர்ந்த வேஷ்டி கட்டிக்கொண்டு நெற்றியில் சந்தன பொட்டு வைத்துக்கொண்டு கூடத்தில் போட்டிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்து ஆடலானான். அபிராமியுடன் சேர்ந்து சரணத்தின் பிற்பகுதியை அவனும் பாடினான். ஆனால் அவன் வாய் பாடிற்றே தவிர மனம் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதென்பதை அவன் முகம் காட்டிற்று. பாட்டு முடிந்ததும் அபிராமி மறுபடியும் நிலையண்டைப்படி வந்தாள். அண்ணா, ஒரு சமாச்சாரம் கேட்டியா என்றாள். என்ன சமாச்சாரம்? எதிர்வீட்டு பூனைக்கு குட்டி பிறந்திருக்கே, அந்த சமாச்சாரந்தானே என்றான் முத்தையன். இல்லைண்ண, கல்யாணிக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சாமே, உனக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன் என்றாள் அபிராமி. முத்தையனுடைய முகத்தில் வேதனையின் அறிகுறி காணப்பட்டது. அவன் சற்று கடுப்போடு, ஆமாம், அதான் இப்போ எனக்கு தூக்கம் வராமல் கவலையாக இருக்கு. நீ போய் உன் காரியத்தை பாரு என்றான். மாப்பிள்ளை அப்படி ஒன்றும் கிழடு இல்லையாண்ணே, 48 வயசு தான் ஆச்சான் என்று சொல்லிவிட்டு குதித்து கொண்டு உள்ளே சென்றாள் அபிராமி. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் மறுபடி அவள் கதவண்டை முகத்தை காட்டி, அண்ணே, மாப்பிள்ளை தலையில் எண்ணி பார்த்தா கருப்பு மயிர் இருக்கான், வெள்ளெழுத்து இப்போதான் வந்திருக்கான், 10 அடி தூரத்துக்கு இருந்தால் தடவி பார்த்து எரும மாடா மனுஷாலான்னு கண்டுபிடிச்சிடுவாரா என்று கூவி விட்டு மறைந்தாள். மறுபடியும் திரும்பி நிலைப்படிக்கு வந்து, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையாண்ண, அவங்க வீட்டில் மரக்காலை போட்டு தான் பணத்தை அளப்பாங்களாம். மூத்த தாரத்தின் நகைகள் மட்டும் 30,000 பெறுமா. அவ்வளவு நகையும் கல்யாணிக்கு தான் போட போகிறாங்களாம். அடே அப்பா, கல்யாணியின் அழகுக்கு அவ்வளவு நகையும் பூட்டிவிட்டால் தூக்கி கொண்டே போய்விடாதா என்று அடுக்கிக் கொண்டே போனாள் அபிராமி. முத்தையனுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிச்சல் அதிகமாகி கொண்டு வந்தது. அவன், இந்த அபிராமி, உன்னை யார் இந்த கதையெல்லாம் கேட்டாங்க? உள்ளே போய் அடுப்பு காரியத்தை பாரு. நீ இங்கே வம்பு வளர்த்துட்டு நிற்கிற, அங்கே சாதம் கூழா போகுது
என்றான். இல்லைண்ண, என்னதான் சொன்னாலும் இந்த காலத்தில் பணம்தான் பெருசாக இருக்குது. அவங்க மேலே நாம் கோபிச்சுட்டு என்ன பண்ணுறது? கல்யாணியை இப்போ உனக்கு கட்டி கொடுத்தா நம்ம ஒரு பொன் சரடாவது பண்ணி போட முடியுமா? பணக்காரன் பேச்சு பந்தியில், ஏழை பேச்சு சந்தியில் தான். இப்படி பேசிக்கொண்டே அபிராமி ஊஞ்சலின் அருகில் வந்துவிட்டாள். முத்தையனால் அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை. சட்டென்று எழுந்திருந்து அபிராமியின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் சமையலறைக்குள் தள்ளினான். கதவை தடால் என்று சாத்தி நாதங்கியை போட்டுவிட்டு திரும்பினான். அத்தியாயம் 3. பாழடைந்த கோவில். பூங்குளம் கொள்ளிடத்தின் தென்கரையில் உள்ள கிராமம். ஊருக்கு வடக்கே போகும் குறுகலான வண்டிப்பாதை வழியாக கொஞ்ச தூரம் போனேமானால் ராஜன் வாய்க்கால் எதிர்படும். சாகுபடி காலத்தில் இந்த வாய்க்காலில் ஒரு ஆள் மட்டத்திற்கு மேல் ஜலம் அதிக விரைவாக போய்கொண்டிருக்கும். மூங்கில் பாலத்தின் வழியாக ராஜன் வாய்க்காலை தாண்டி அப்பால் சென்றால் கொள்ளிடத்தின் லயன் கரையை அடையலாம். லயன் கரையிலிருந்து வடக்கே பார்த்தால் வெகு தூரத்துக்கு நாலா பக்கமும் அடர்ந்த காடுகள் தென்படும். தண்ணீர் துறைக்கு போக ஒரு குறுகலான ஒற்றையடி பாதை மட்டும்தான் அந்த காட்டை பிளந்து கொண்டு போகின்றது. நீரோட்டத்துக்கு அருகே போக போக மரம் செடி கொடிகளின் நெருக்கம் குறைந்து வந்து நீர்க்கரையில் ஒரே நாணல் காடாயிருப்பதை காண்போம். அந்த பிரதேசத்தில் லயன் கரைக்கும் நதியில் நீரோடும் இடத்துக்கும் வெகு தூரம் இருக்கிறது. சில இடங்களில் 2 பர்லாங்கு தூரம் கூட இருக்கும். கிழக்கேயும் மேற்கேயும் பல மைல் தூரத்துக்கு அடர்த்தியான காடுதான். பல்வேறு காட்டு மரங்களும் முட்செடிகளும் கொடிகளும் செறிந்து வளர்ந்து மனிதர்கள் அந்த காட்டிற்குள் நுழைவது அசாத்தியம் என்றே தோன்றும். ஆனால் கொள்ளிடக்கரையிலே பிறந்து வளர்ந்தவளுக்கு அந்த காட்டுக்குள் பிரவேசிப்பது மிகவும் சகஜமான காரியமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதோ அந்த இளநங்கை அவ்வளவு லாவகமாக அந்த செடி கொடிகளை விலக்கி கொண்டு செல்கிறாளே, அது எப்படி சாத்தியம்? ஆமாம், நேற்று முத்தையன் வீதி வழியே வந்தபோது பந்தல் போட்ட வீட்டின் காமரா உள்ஜன்னலுக்கு பின்னால் கண்ணும் கண்ணீருமாய் நின்றாளே, அந்த பெண்தான் இவள். முன் அத்தியாயத்தில் நடந்த சம்பாஷணையை கொண்டு இவள்தான் கல்யாணி என்று நாம் யூகிக்கலாம். அவளுக்கு 17-18 பிராயம் இருக்கும். அவளுடைய முகத்திலே எழிலுடன் கம்பீரமும் கலந்திருந்தது. அவள் நடையிலே அழகுடன் மிடுக்கும் காணப்பட்டது. நீண்டு பறந்த அவள் கண்களிலோ தன்மையுடன் தணலின் ஜுவாலையும் வீசிற்று. அடர்ந்த காட்டிற்குள் அலட்சியமாய் நுழைந்து செல்லும் கல்யாணியை பின்தொடர்ந்து நாமும் போகலாம். அதோ அது என்ன, யாரோ பாடும் குரல் கேட்கிறது. அந்த குரலில்தான் எவ்வளவு தீனம், எவ்வளவு துயரம். பாட்டின் ராகமும் விஷயமும் அந்த சோகமான குரலுக்கு பொருத்தமாகவே இருந்தது. உண்டான போது கோடி உடன்முறையோர்கள் வந்து கொண்டாடி தொண்டாகி கொள்வார். தனம் குறைந்தால் கண்டாலும் பேசாரிந்த கை தவணமான பொல்லா சண்டால உலகத்தில் சத்குருக்களை தேட என்றைக்கு சிவகிருபை வருமோ, ஏழை மனசஞ்சலம் வருமோ என்ற பாட்டின் குரல் வந்த வழியே கல்யாணி சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும் காட்டிலே கொஞ்சம் இடைவெளி தென்பட்டது. என்ன ஆச்சரியம், இங்கே ஒரு பாழடைந்த கோவில் அல்லவா இருக்கிறது. இந்த மாதிரி கோவில் ஒன்று இங்கே இருப்பது அதற்கு சமீபத்தில் வரும் வரைக்கும் தெரியவில்லையே. ஒரு காலத்தில் அது ஏதோ கிராம தேவதையின் ஆலயமாக இருந்திருக்க வேண்டும். இடிந்து போன சுவர்களில் செடிகள் முளைத்து மண்டி கிடந்தன. ஒரு பக்கத்தில் வேண்டுதல் செய்து கொண்டவர்கள் கொண்டு வைத்த மண் குதிரைகளும் யானைகளும் உடைந்து கிடந்தன. இன்னொரு பக்கம் பெரிய கரையான் புற்றுகள் காணப்பட்டன. ஏதோ ஒரு சமயம் கொள்ளிடத்தில் பெருவெள்ளம் வந்தபோது அந்த கோயில் இடிந்து போக அதற்கு அப்புறம் அதை ஒருவரும் கவனிக்காமல் நாலாபுரமும் காடு மண்டி அது அங்கிருப்பதை தெரியாமல் போயிருக்க வேண்டும். இந்த கோவிலின் வாசலில் ஒரு சிறு திண்ணை பாதி இடிந்து கிடந்தது. அதன் பக்கத்தில் ஒரு பெரிய நாவல் மரம் கிளம்பி நிழல் தந்து கொண்டிருந்தது. அந்த இடிந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து மேற்சொன்னவாறு பாடிக்கொண்டிருந்தான் முத்தையன். கல்யாணி அடிமேல் அடி வைத்து ஓசை கேட்காதபடி நடந்து வந்தாள். முத்தையனுக்கு பின்புறமாய் வந்து நின்று
அவன் தலையில் கட்டியிருந்த முண்டாசின் பின்குச்சை பிடித்து இழுத்துவிட்டு நாவல் மரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். முத்தையன் திரும்பி பார்க்கவில்லை. அவன் தன்னுடைய உதடுகளை மடித்து கொண்டு ஏதோ பிடிவாதமான தீர்மானத்துக்கு வருவன் போல் காணப்பட்டான். அடுத்த தடவை அவள் அம்மாதிரி முண்டாசை பிடித்து இழுத்தபோது முத்தன் சட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டான். கல்யாணி கலகலவென்று சிரித்தாள். ஆனால் முன்புறமாக வந்து முத்தையனுடைய முகத்தை பார்த்ததும் அவளுடைய சிரிப்பு அப்படியே பாதியில் நின்று போயிற்று. கல்யாணி, இது என்ன பைத்தியம்? ஏன் இங்கு வந்த என்றான் முத்தையன். கல்யாணிக்கு துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. ஏன் வந்தேன் என்றா கேட்கிறாய்? வேறு எதற்காக வருவேன்? உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்றாள். என்னை தேடிக்கொண்டா? ஆச்சரியமாக இருக்கிறதே. எதற்காக இந்த ஏழையை தேடி வர வேணும்? தாங்கள் இனிமேல் ரொம்ப பெரிய மனுஷால் அல்லவா? எஜமானியின் வீட்டு வாசலில் என்னை பேல் 100 பேர் கை கோட்டி கொண்டு நிற்பார்கள். அடடா, இத்தனை நேரம் நான் பார்க்கவில்லையே. கழுத்திலே காசு மாலை, காதிலே வைரக்கமல். என்ன ஜொலிப்பு, என்ன ஜொலிப்பு! கண் கூசுகிறதே என்றான் முத்தையன். கல்யாணியே அந்த திண்ணையின் மேல் உட்கார்ந்து தீனமான குரலில் அத்தான் என்றாள். அத்தானா? அசட்டு அம்மாஞ்சி என்று வேண்டுமானால் சொல் என்றான் முத்தையன். என் மனது ஏற்கனவே புண்ணாக இருக்கிறது. அதிலே நீ முல்லை எடுத்து குத்துவது போல் பேசுகிறாய் என்று கூறியபோது கல்யாணியின் கண்களில் நீர் ததும்பிற்று. முத்தையன் பதிலொன்றும் கூறவில்லை. தரையை பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தான். கல்யாணி தொடர்ந்து கூறினாள். என் மேல் குற்றம் இருப்பது போல் நீ பேசுகிறாய். நான் செய்த குற்றம் என்ன? உன்னை நானாக தேடி வந்தது இதுதான் முதல் தடவையா? இந்த ஊரை விட்டு எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு 2 பேரும் போய்விடுவோம் என்று எத்தனை நாளாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு வேண்டிய தைரியம் உனக்கு இல்லாவிட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி? இப்போதுதான் என்ன? நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ள வேண்டியதான். உன்னை விட பெரியது எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நீ கிளம்ப தயாரா? சொல்லு, ஏன் பேசாம இருக்க என்றாள் கல்யாணி. முத்தையன் கடுகடுப்பான குரலில், ரொம்ப பேஷான யோசனை தான். நாம் 2 பேரும் போயிடலாம். ஆனால் அபிராமியை என்ன செய்கிறது? அவளை கிணத்துல பிடிச்சு தள்ளிட்டு போயிடணுமா என்றான். கிணத்துல பிடிச்சு தள்ளுவானேன்? காலம் வரும்போது அவளை யாராவது வந்து கட்டி கொண்டு போகிறான். அவரவர்கள் தலையெழுத்து போல் நடக்கிறது. ஒருவருக்காக இன்னொருவர் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்றாள் கல்யாணி. ஆமாம், ஒருவருக்காக இன்னொருவர் கஷ்டப்படத்தான் வேணும். அம்மா செத்து போகிறப்போ அபிராமிக்கு தாயும் தகப்பனும் இல்லாத குறை தெரியாதபடி காப்பாற்ற வேணும்னு சொன்னான். அப்படியே வாக்கு கொடுத்த. அந்த வாக்கை மறக்க மாட்டேன். அபிராமியை விட்டுட்டு என்னால் வர முடியாது. நீ மகராசியாக கிழவனை கல்யாணம் செஞ்சுட்டு சௌக்கியமாக இரு என்றான் முத்தையன். கல்யாணியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. அவள் எழுந்து நின்று, இந்த வார்த்தை சத்தியந்தானா என்றாள். சத்தியந்தான் என்று முத்தையன் சொல்ல, அப்படியே ஆகட்டும். நான் கிழவனையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன். உன்னை போல கோழையை காட்டிலும் தலை நரைச்ச கிழமை எவ்வளவோ மேலு என்று சொல்லிவிட்டு கல்யாணி விரைந்து நடந்தாள். அளவற்ற ஆத்திரத்தினாலும் துக்கத்தினாலும் அவளுடைய கண்களில் இருந்து ஜலம் பெருகி வழிந்தது. அதை காட்டிக்கொள்ள விரும்பாதினாலோ என்னமோ அவள் திரும்பியே பார்க்கவில்லை. முத்தையன் கல்யாணியை பின்பற்றி 5-6 அடி சென்றான். மறுபடி பல்லை கடித்து கொண்டு திரும்பி வந்து அந்த இடிந்த கோவிலின் திண்ணையில் தொப்பென்று உட்கார்ந்தான். மனிதர்களுடைய இதயம்தான் என்ன ஆச்சரியமான இயல்புடையது! யாரிடத்திலே நம்முடைய அன்புக்கு கங்கு கரையில்லையோ அவர் மேலேதான் நமக்கு கோபமும் அளவு கடந்து பொங்குகிறது. யாருடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் இதயம் கனிந்து உருகுகிறதோ அவர் எதிரே வரும்போது வாயானது கடும் மொழிகளை சொல்கிறது. யாரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று உடம்பின் ஒவ்வொரு நரமும் துடித்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவர் வந்தவுடனே ஏன் வந்தாய் என்று கேட்பது போல் நடந்து கொள்ள சொல்கிறது. யாருடைய பிரிவினால் உயிரே பிரிந்து போவது போன்ற வேதனை உண்டாகிறதோ அத்தகையவரை உடனே போக செய்யும்படியான வார்த்தைகளையும் சொல்ல தூண்டுகிறது. மனித இருதயம்
உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமான இயல்புடையதுதான். அத்தியாயம் 4. விம்மலின் எதிரொலி. முத்தையன் அபிராமியுடனும் துரதிர்ஷ்டத்தினுடனும் கூட பிறந்தவன். அவனுடைய தகப்பனாருக்கு பூர்வீகம் பூங்குளம்தான். ஆனால் அவர் இங்கிலீஷ் படித்து உத்தியோக வாழ்க்கையில் ஈடுபட்டவர். ரெவென்யூ இலாகாவில் தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தாவாக ஆரம்பித்து படிப்படியாக மேலேறி டிபூட்டி கலெக்டர் ஆஃபீஸில் தலைமை குமாஸ்தாவாக வேலை பார்த்து கொண்டிருந்த சமயம் யாரும் எதிர்பாராதபடி அவருக்கு மரணம் சம்பவித்தது. அப்போது முத்தையன் ஹைஸ்கூலில் 3வது வாரத்தில் படித்து கொண்டிருந்தான். அபிராமி 7 வயது குழந்தை. அவர்களுடைய தாயார் தன் கணவன் இறந்ததும் குழந்தைகளை அழைத்து கொண்டு பூங்குளத்துக்கு வந்து சேர்ந்தாள். பூங்குளத்தில் அவர்களுக்கு 10 ஏக்கரா நன்சை நிலம் இருந்தது. ஆகையால் இந்த சின்ன குடும்பம் சாப்பாட்டுக்கு துணிக்கு கஷ்டமில்லாமல் சௌக்கியமாக வாழ்க்கை நடத்தியிருக்கலாம். ஆனால் முத்தையனுடன் கூட பிறந்த துரதிர்ஷ்டம் இங்கேயும் அவர்களை விடவில்லை. அவர்கள் ஊருக்கு வந்த மறுவருஷம் கொள்ளிடத்தில் பெருவெள்ளம் வந்து உடைப்பு எடுத்தது. அந்த உடைப்பினால் பூங்குளத்தின் சுற்றுவட்டத்தில் பலருடைய நிலங்களில் வண்டல் தங்கி அவை மிகவும் செழிப்பாகிவிட்டன. வேறு சிலருடைய நிலங்களில் மணல் அடித்து அவை சாகுபடிக்கு லாய்க்கற்று போயின. முத்தையனுடைய நிலங்களுக்கு பின் சொன்ன கதிதான் நேர்ந்தது. 2 போகம் சாகுபடியாகி மாவுக்கு 20 கலம் கண்டு முதலாகி கொண்டிருந்த முதல் தரமான அவனுடைய நிலம் முழுவதும் மண்மேடிட்டு போயிற்று. ஆகவே அந்த குடும்பம் நிராதரவான நிலையை அடைந்தது. ஏற்கனவே முத்தையனுடைய தகப்பனார் உத்தியோகம் பார்த்த காலத்தில் பூங்குளத்தில் இருந்த அவனுடைய தாயாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் மேல் பொறாமை இருந்தது. முத்தையன் கொஞ்சம் துடுக்கான சுபாவம் உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேலிலும் அந்த ஊர்க்காரர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. எனவே அவனுக்கு கஷ்டம் வந்த காலத்தில் யாரும் அவன் மேல் அனுதாபப்படவில்லை. அவன் திமிருக்கு நல்லா வேணும் என்றுதான் நினைத்தார்கள். மேலும் கிராமத்தார்களில் யாருக்கு யார் ஒத்தாசை செய்ய முடியும்? அப்போதோ நெல் விலை மளமளவென்று இறங்கிக் கொண்டிருந்த காலம். ஆகவே அவரவர்கள் காலட்சோபம் நடத்துவதே கஷ்டமாயிருந்தபோது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது? சுமார் 2 வருஷ காலம் மணலடித்த பூமியை கட்டிக்கொண்டு மாரடித்தான் முத்தையன். அது ஒன்றும் பிரயோஜனப்படாமல் போகவே மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணி உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு வந்தது. அவனுடைய தாயார் வைத்திருந்த 2 நகைகளுக்கு இதனால் சனியன் பிடித்தது. அவற்றை விற்று வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஹைஸ்கூலில் பழையபடி 3வது வாரத்தில் சேர்ந்தான். வருஷ கடைசியில் அவனுக்கு பரீட்சை தேரவில்லை. இதில் வியப்பும் கிடையாது. வாழ்க்கையில் அடிபட்டு முதிர்ச்சி அடைந்த அவனுடைய மனது கேவலம் பள்ளிக்கூடத்து பாடங்களில் கவனம் செலுத்த மறந்துவிட்டது. அவ்வருஷம் பள்ளிக்கூடத்தில் படித்தபோது பெரிய மனுஷர்களின் பிள்ளைகள் சிலருடன் அவனுக்கு சிநேகமாகியது. இதன் பலனாக அவன் மோட்டார் வண்டி விடுவதற்கு கற்றுக்கொண்டிருந்தான். பரீட்சை தேராமற் போகவே அவன் படிப்பை விட்டுவிட்டு ஒரு பெரிய மிராசுதாரரிடம் மோட்டார் டிரைவராக அமர்ந்தான். அந்த காலத்தில் மிராசுதாரர்கள் வாங்கிய மோட்டார்களை எப்படி கையை விட்டு கடிப்பது என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். எனவே அவன் டிரைவராக போய் 6 மாதத்துக்கு மேல் யாரும் வண்டி வைத்து கொண்டிருக்கவில்லை. கடைசியாக அவன் டிரைவராக இருந்த பெரிய மனுஷரிடம் பலத்த சட்டை போட்டுக்கொண்டு இனிமேல் ஒருவரிடமும் சம்பளத்துக்கு டிரைவராய் இருப்பதில்லை என்று சபதம் செய்து கொண்டு கிராமத்துக்கு திரும்பினான். ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்த துன்பங்களால் மனம் இடிந்து போயிருந்த முத்தையனுடைய தாயார் அவன் ஊருக்கு திரும்பி வந்த சில நாளைக்கெல்லாம் பிள்ளையையும் பெண்ணையும் உலகில் தன்னந்தனியாக விட்டு காலம் சென்றாள். 2வது தடவை முத்தையன் ஹைஸ்கூலில் சேர்ந்து படிக்கப் போனான் என்று சொன்னோம் அல்லவா? அதற்கு அவனுக்கு தூண்டுகோலாயிருந்த மற்றொரு காரணமும் உண்டு. அந்த காரணம் கல்யாணிதான். கொள்ளிடத்தில் உடைப்பு எடுத்த வருஷத்தில் அவன் ஒரு நாள் வண்டி மாட்டுக்கு நல்ல தார்குச்சி சம்பாதிப்பதற்காக படுகை காட்டில் புகுந்து போய் கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று ஐயோ ஐயோ என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்கவே அந்த திசையை நோக்கி விரைந்து ஓடினான். முன் அத்தியாயத்தில் நாம் பார்த்த பாழடைந்த கோயிலை அடைந்தான்.
அங்கே ஆச்சரியத்தையும் திகிலையும் ஒருங்கே அளித்த ஒரு காட்சியை கண்டான். நாவல் மரத்தின் கிளைகளில் ஒன்றில் கல்யாணி உட்கார்ந்திருந்தாள். அந்த கிளைக்கு நேர்கீழே பாழும் கோவில் மண்டபத்தின் மீது ஒரு பெரிய குரங்கு உட்கார்ந்திருந்தது. அது கல்யாணி இருந்த கிளையின் மேல் தாவுவதற்கு ரெடியாக இருந்தது. முத்தையன் ஒரு பெரிய அதட்டல் போட்டான். குரங்கு அவனை பார்த்து உர் என்று பல்லை காட்டி உரிமிவிட்டு காட்டில் ஓடி மறைந்தது. மரக்கிளையின் மேலிருந்த கல்யாணியை பார்த்து மிகவும் கடுமையான குரலில், இங்கே இறங்கி வா என்றான் முத்தையன். கல்யாணி கலகலவென்று ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு சாவதாகமாக நாவல் பழம் பறிக்க தொடங்கினாள். அப்போது அவளுக்கு 13-14 வயதுதான் இருக்கும். முத்தையன் கோபத்துடன் ரொம்பவும் அதட்டி மிரட்டிய பிறகுதான் கல்யாணி இறங்கி வந்தாள். அவளுடைய மென்மையான காதை பிடித்து லேசாக நிமிட்டிக்கொண்டே, இனிமே இங்கெல்லாம் வராதே என்றான். இந்த காடு என்ன உங்கள் பாட்டனார் சொத்தா? இங்கே வராதுன்னு சொல்ல நீ யாரு என்றாள் கல்யாணி. அதெல்லாம் சரிபடாது, இனிமே இங்கெல்லாம் வரதில்லைன்னு சொன்னாதான் விடுவேன் என்று முத்தையன் கூறி காதை நிமிட்டிக்கொண்டே இருந்தான். அடடா, ஒரு குரங்குகிட்டே இருந்து தப்பி இன்னொரு குரங்குகிட்டலாம் மாட்டிக்கிட்டேன் என்றாள் கல்யாணி. அவ்வளவுதான். முத்தையன் குபீர் என்று சிரித்து விட்டான். கல்யாணியும் சேர்ந்து சிரித்தாள். 2 பேருடைய சிரிப்பும் சேர்ந்து அந்த நிசப்தமான காட்டில் எதிரொலி செய்தன. அதற்கு முன்னால் முத்தையன் கல்யாணியை பார்த்ததுண்டு, பேசியதும் உண்டு. ஆனால் இன்று அவளுடைய தோற்றத்திலும் பேச்சிலும் அவன் என்னமோ புதுமையை கண்டான். அவனுடைய இதயத்தை பறிகொடுத்தான். நாளுக்கு நாள் அவர்களுடைய சிநேகம் வளர்ந்து வந்தது. கல்யாணியை கல்யாணம் செய்து கொண்டானன்றி வாழ்க்கையில் தனக்கு நிம்மதியிராது என்பதை உணர்ந்தான். ஆனால் அவள் சொத்துக்காரி, தானோ ஒன்றுமில்லாதவன். இதையெல்லாம் உத்தேசித்து அவளை கல்யாணம் செய்து கொள்ள தகுதி பெறும் பொருட்டே அவன் மறுபடி படிக்கச் சென்றது. நன்றாக படித்து பெரிய உத்தியோகத்துக்கு வந்துவிட்டால் கல்யாணியை தனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார்கள் அல்லவா? ஆனால் அதிர்ஷ்டம் அவன் பக்கத்தில் இருக்கவில்லை. ஐயோ, அந்த நாசமாய் போன இங்கிலீஷ் பரீட்சையில் 4 மார்க்கு மட்டும் குறைந்து போகாமல் இருந்திருந்தால்? கல்யாணி கோபமாய் திரும்பி கூட பார்க்காமல் சென்ற பிறகு திரும்பி வந்து அந்த கோயில் திண்ணையில் உட்கார்ந்த முத்தையனுக்கு அதே இடத்தில் முதலில் தான் கல்யாணியை சந்தித்த போது நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. முகத்தை கையால் மறைத்து கொண்டு விம்மி எழுதான். அந்த விம்மலுக்கு எதிரொலியைப் போல் காட்டிலே போய்க் கொண்டிருந்த கல்யாணியின் தேம்பும் குரலும் கேட்டது.